ஹாய் கைஸ், வெல்கம் டு சோலோ ட்ராவல் vlogs. என்னடா இன்றைக்கி வீடியோவில் என்ன பிளாக் ஸ்க்ரீனாக இருக்குது, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். ஸோ ஆக்சுவலாக என்னென்னா இன்றைக்கி எங்கேயுமே நம்ம போகலங்க, பஸ்லேயோ ட்ராவல் பண்ணல, சாப்பிட போகலை. ஸோ எங்கேயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்கா நம்ம எங்கேயுமே போகல. ஒன்றும் இல்லை, என் ஆஃபீஸ்லேருந்து இன்றைக்கி நான் என் ரூமுக்கு நான் போகிறதுக்குள்ளே தண்ணி எவ்வளோ ஃப்ளட்டு மாதிரி தேங்கி இருந்துச்சின்னு பாருங்கள். ஸோ சென்னையில் ஆக்சுவலாக என்ன ஆரஞ்சு அலர்ட் கொடுத்தனால பயங்கரமாக மழை பெய்யுது. ஸோ நாளைக்கு வேறு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இன்னும் பயங்கரமாக மழை பெய்யுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு என்னால் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட முடியுமான்னு என்னால் தெரியல. ஸோ அதனால தான் நான் என் டைம் கிடைக்கிறப்ப இந்த ஆரஞ்சு அலர்ட்லேயே நான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்தேன். ஸோ அதை நான் இன்றைக்கி உங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன கைஸ், போகலாமா வீடியோக்குள்ளே? காலையில் ஒரு 10 மணி இருக்குங்க. அந்நேரம் பார்த்தோம்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து நான் சும்மா எட்டி பார்த்தோம், மழை நல்லா பெரிய மழையாக பெஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே பார்த்தா எங்கள் கார்லாம் ஃபுல்லாகவே முங்கி இருந்துச்சு. இதுக்கடுத்து பார்த்தா என் ஃப்ரெண்டு மேலே அவன் ஆஃபீஸ்லேருந்து அனுப்பிச்சி விட்றான் அந்த வீடியோவை. ஃபுல்லாகவே பஸ்ஸு கார் எல்லாமே டிராஃபிக்கில் நிற்கிது. ஸோ தண்ணி இருக்கனால அவங்களால எங்கேயுமே போக முடியலைங்க. ஸோ எங்கள் ஆஃபீஸில் இன்றைக்கி என்னடான்னா மத்தியானத்துக்கு மேலே லீவ் விட்டாங்க. ஸோ அப்படியே கிளம்பலாம் பார்த்தோம்னா தண்ணி பார்த்தா முட்டி கீழே வரைக்கும் இருக்குதுங்க. ஸோ நடக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ வேறு வழியே இல்லை, ஆனால் நடந்து தான் போய் ஆகணும் அப்படின்ட்டு நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிட்டு இருந்தோங்க இந்த வழியாக. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் பேசுகிறதுக்கான கண்டென்ட்டை விட நீங்கள் பார்க்குறதுக்கான கண்டென்ட் தான் இதில் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்களே இந்த வீடியோஸ்லாம் ஃபுல்லாகவே பாருங்கள். டிப்ஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சென்னையை பற்றி. மழை காலத்தில் யாரும் அனாவசியமாக வெளியே வராங்க, எல்லாம் வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க. ப்ளஸ் அதே மாதிரி நிறையா கரண்ட் ஒயர்லாம் அறுந்துருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்து இருந்துக்கோங்க.
ஃபுல்லாகவே மூழ்கி இருந்துச்சு. அதனால் பார்த்து நடங்க எல்லாருமே.